or silicon. So in that you can divide that to two. அப்படியே ரெண்டா பிரிச்சுக்கிறீங்க. அப்படி பிரிச்சுக்கிறோம். என்ன சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் கூட அப்படி பிரிச்சுக்கிறீங்க. இதுல வந்து P material. For example, if it is PNP transistor அப்படின்னா இதுல P material. P material என்ன? இதுல N material. இது again P material. What is mean by PNP? Can anyone say what is mean by P? இங்க P அப்படின்னு போட்டா என்ன அர்த்தம் அதுக்கு? N ன்னு போட்டா என்ன அர்த்தம்? Again P ன்னு போட்டா என்ன அர்த்தம்? What is meaning of this? The PNP ங்கிறது meaning என்னமா? Say anybody? P means what? P-type material, sir. What is good? What is P-type material? What is P-type material? Sir, அதுல வந்து holes வந்து conductor ஆகும் sir. Yes, a silicon or a germanium pure semiconductor is doped with a trivalent impurity. The majority carrier is gold. If a P-type or if a germanium or silicon is doped with pentavalent impurity, majority carrier is electron, that is said to be N-type semiconductor. So here P-type, here N-type, here P-type. அப்படி ஒரு செமிகண்டக்டரை உருவாக்கி வச்சிருக்கோம். இது வந்து ரெண்டு ஜங்ஷன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் இருக்கும். ரெண்டு டிப்ளீஷன் லேயர் வரும், இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு. ஆனா என்ன விஷயம்னா இந்த N ரீஜன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நேரோ ரீஜன். இட் இஸ் டிவைடட் இன்டு 3, ரெண்டு மூணா பிரிக்கிறோம். இங்க பாருங்க, இந்த PNP-ல இந்த டோப்பிங் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இதுல வந்து டோப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆடிங் இம்பியூரிட்டி இஸ் கால்டு டோப்பிங். Adding impurity is called doping. அந்த டோப்பிங் வந்து இதுதான் கான்ஸ்டன்ட்னா சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், impurity added in the form of ppm னு சொல்லிருக்கேன். parts per million, 100 parts per million, 10 parts per million, இல்ல 200 parts per million, we can say like that. அப்ப எவ்வளவு அளவுக்கு இம்பியூரிட்டி ஆட் பண்றோமோ அதை பொறுத்து அதோடைய ரெசிஸ்டன்ஸ் தன்மை மாறும். இம்பியூரிட்டி அதிகமா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், இம்பியூரிட்டி கம்மியா இருந்தா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் இல்லையா? இத மூணா பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா, this region is a emitter region. And this is a collector region, and this is a base region. பாருங்க, அத மூணா பிரிச்சிருக்கோம். எமிட்டர், பேஸ், கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சிருக்கோம். இந்த எமிட்டர் ரீஜன் எப்படி இருக்குன்னா, the emitter is heavily doped. இதுல வந்து டோப்பிங் வந்து அதிகமா இருக்கு. எமிட்டர்ல இம்பியூரிட்டி வந்து அதிகமா டோப் பண்ணிருக்கும். So emitter region is heavily doped, doping அதிகமா இருக்கு. கலெக்டர் ரீஜன் வந்து பிசிக்கலி லார்ஜ். இந்த எமிட்டர் ரீஜனை விட கலெக்டர் ரீஜன் பிசிக்கலி லார்ஜ், பிசிக்கலி லார்ஜ். அண்ட் டோப்பிங் வந்து மாடரேட். இதுல மாடரேட் டோப்பிங், இதுல ஹெவிலி டோப். இந்த பேஸ் ரீஜன், இந்த பேஸ் சொல்றோம் இல்லையா, இதுல வந்து வெரி லைட்லி டோப். And this region is very thin region. This base region is very thin region. அப்ப இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமிட்டர் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்கு. எமிட்டரும் கலெக்டரும் ஒரே மாதிரியான மெட்டீரியல்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ஆஃப் NPN டிரான்சிஸ்டர் இப்படியும் போட்டுக்கலாம். இது PNP. NPN அப்படின்னா NPN. அப்ப இங்க என்ன இருக்குது? இங்க N இருக்குது, இங்க P இருக்குது, இங்க this is NPN transistor. In both the cases, the P material, sorry, the emitter and the collector are same material, but we cannot interchange the emitter and the collector. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். We cannot interchange collector and emitter. இந்த எமிட்டரையோ கலெக்டர் என்ன பண்ண முடியாது, நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா this is heavily doped, this is lightly doped and physically large in size. சரி சார், எதுக்காக இதை பயன்படுத்த போறோம் அப்படின்றத அடுத்தது பார்க்க போறோம். இப்ப இந்த எமிட்டரோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, this emitter is a supplier of the charges. எமிட்டர் தான் சப்ளை பண்ண போகுது. எது வழியானா பேஸ் வழியா போய் இந்த கலெக்டருக்கு, அது ஏன் பேரு கலெக்டர்னா, கலெக்ட் த சார்ஜஸ் which is comes from the emitter. எமிட்டர்ல இருந்து வரக்கூடிய சார்ஜஸ் அந்த கலெக்டர் வந்து ரிசீவ் பண்ணி, அதுதான் அந்த கலெக்டருடைய வேலை. அதனாலதான் கலெக்டருடைய சைஸ் வந்து பிசிக்கலா லார்ஜா இருக்கும். எமிட்டர் ஏன் இருக்கு அதிகமா டோப் பண்ணிருக்கும்னா, இது சப்ளையர். அதிகமா இங்க போகணும், இங்க கொஞ்சம் கரண்ட் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் இங்க போகணும். இந்த வேலை எல்லாமே இந்த எமிட்டர் தான் பண்ணும். அதனால எமிட்டருடைய டோப்பிங் ஹெவியா இருக்கும், கலெக்டருடைய இதுல டோப்பிங் கம்மியா இருக்கும். ஆனா இங்க அதிகமா வந்து சைஸ் பெருசா இருக்கும். இதுதான் வந்து ஜென்ரலா ஒரு NPN டிரான்சிஸ்டரோ இல்லது PNP டிரான்சிஸ்டரோ. சரி சார், NPN PNP டிரான்சிஸ்டரோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் NPN அண்ட் PNP. இரண்டாவது இது வந்து காமன் பேஸ், இது பேஸ் இப்படி போட்டிருக்கோம், இப்படி போட்டிருக்கோம். இதுதான் வந்து டிரான்சிஸ்டரோட சிம்பிள். இந்த டிரான்சிஸ்டரோட சிம்பிள்ல இங்க பாருங்க, எதை எமிட், இது வந்து பேஸ், ரெண்டுத்துக்கு காமனா இருக்கிறது இது பேஸ். எதை எமிட்டர்னு சொல்லுவோம் அப்படின்னா, எதுல ஒரு ஆரோ மார்க் இருக்குதோ அதான் எமிட்டர். சப்போஸ் இந்த ஆரோ மார்க் இப்படி இருக்குன்னு வச்சு, இந்த ஆரோ மார்க் மேல் பக்கமா இருக்குது அப்படின்னு வச்சுங்க, இதுக்கு பேரு NPN டிரான்சிஸ்டர்னு பேரு. இதான் ரெண்டுத்துக்கும் ஐடென்டிபிகேஷன். If the arrow mark is away from the transistor, it is said to be NPN. அல்லது அந்த arrow mark நேரோ மார்க் உள் பக்கமா இருந்து வருதுன்னு வச்சுங்க, இப்படி வருதுன்னு வச்சுங்க, இது வந்து PNP டிரான்சிஸ்டர். That is NPN டிரான்சிஸ்டர். This is PNP டிரான்சிஸ்டர். எதுல ஏரோ மார்க் போட்டிருக்கோமோ ஏரோ மார்க் இருக்கிற லெக் வந்து எமிட்டர். அப்ப இன்னொன்னு வந்து கலெக்டர். இதான் அதுக்கு ஐடென்டிபிகேஷன். ஏரோ மார்க் இருக்கிற லெக் வந்து எமிட்டர். சாதாரணமா அந்த டிரான்சிஸ்டர்லயே பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு டிரான்சிஸ்டரை வந்து முடிஞ்சா காமிக்கிறேன். ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இங்க மேல ஒரு இது மாதிரி இருக்கும், இல்ல ஒரு 3 லெக் இருக்கும். ஒரு லெக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும், இன்னொரு லெக்கு இப்படி இருக்கும், ஒரு லெக்கு சென்டர்ல இருக்கும். இது பேஸ். இந்த எமிட்டரா பேஸான இருக்கும்ல, இதுல ஒரே ஒரு நாட்டு மாதிரி கொஞ்சம் தடியா கொடுத்துருப்பாங்க. இது வந்து திஸ் இஸ் எமிட்டர், திஸ் இஸ் கலெக்டர். இதை வச்சுதான் நீங்க கனெக்ஷன் கொடுக்க முடியும் சர்க்கியூட் டயக்ராம்ல. திஸ் இஸ் டிரான்சிஸ்டர். ஒரு 3 லெக் இருக்கும். இதுதான் டிரான்சிஸ்டர். எதுக்கு சார் இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா டிரான்சிஸ்டர் எதுக்கு பயன்படுத்துறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகும். இந்த டிரான்சிஸ்டர் வந்து இந்த மைக் நம்ம பேசுறோம் இல்லையா, அப்ப நான் பேசுறேன் உனக்கு, நான் பேசுறது உங்க காதுல விழுது அப்படின்னு வச்சீங்கன்னா, இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டத்துல சின்னதா ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்கும்.
இதெல்லாம் வந்து ஐசி ஆம்பிளிஃபையர். இந்த ஐசிக்கெல்லாம் முன்னோடி வந்து அந்த டிரான்சிஸ்டர். அது வந்து டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர். இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுது? சாதாரணமா நம்ம அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் மைக்ல எல்லாம் பேசுவாங்க இல்லையா? அந்த மைக்ல பேசக்குள்ள இதுதான் அந்த மைக்னு வச்சுங்க. இங்க இருந்து மைக்ல பேசுறாங்க. இது எங்க கொண்டு போறோம்? ஒரு ஆம்பிளிஃபையர் பாக்ஸ்னு கொண்டு போறோமா? இங்க ஒரு ஆம்பிளிஃபையர் பாக்ஸ் இருக்கு, அதுல நிறைய டெர்மினல்ஸ் இருக்குமா? இதுல இருந்து 2 ஒயரை கொண்டு போய் ஒரு ஸ்பீக்கர்ல கனெக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? ஒரு பெரிய ஸ்பீக்கர்ல கனெக்ஷன் பண்ணுவோம். இதை வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய சவுண்ட் அதிகமா இருக்கும். இது ஸ்பீக்கர், இது மைக்கு. இந்த மைக்ல நம்ம பேசணும் அப்படின்னா இது இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு ஆம்பிளிஃபையர். அப்ப இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ள என்ன இருக்குது? இதான் இப்ப வந்து ஐசி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல என்ன இருக்கும்னா அந்த டிரான்சிஸ்டர் தான் அந்த ஆம்பிளிஃபையருக்குள்ள இருக்கும். அப்ப வரக்கூடிய அந்த டிசி சிக்னலை அதோட ஆம்பிளிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களுக்கு சவுண்டுங்க அதிகமா கேட்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த வேலை எதோடையது அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டருடைய வேலை. That is why we can say that transistor is the amplification, the amplifying device அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 ஆசிலேட்டராகவும் பயன்படும். 2-3 விஷயம் இருக்கு. இந்த விஷயத்துக்காக தான் இந்த டிரான்சிஸ்டர் நம்ம பயன்படுத்துறோம். அது ஜென்ரலா நான் சொல்லக்கூடியது. நிறைய டிரான்சிஸ்டர் சுவிட்சா பயன்படுத்துறோம். லைட் ஆன் ஆஃப் ஆகுது இல்லையா? நம்ம அதை சிக்னல் கொடுத்தோம்னா ஆன் ஆகும். சிக்னல் வந்து ஆப்போசிட்டா கொடுத்தோம்னா ஆஃப் ஆயிடும். அதை டைமிங் வச்சு செட் பண்ணலாம். இத்தனை டைம்ல ஒரு டைம் நின்று எரியணும் அப்படின்னா அதையும் செட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக இந்த டிரான்சிஸ்டரை பயன்படுத்துறோம். ஓகே, let me enter into the points. Emitter, I said that emitter. What is emitter? Emitter is the majority supply of the charge carrier. Emitterங்கிறது majority supply of the charge carrier. சார்ஜ் வந்து அதிகமா வந்து சப்ளை பண்ணக்கூடிய இடம் எமிட்டர். பேஸ் வந்து ஒரு தின் ரீஜியன். அப்புறம் கலெக்டர் வந்து பிசிக்கலி லார்ஜர் இன் சைஸ் அண்ட் மாடரேட்லி டோப். பேஸ் இஸ் லைட்லி டோப், எமிட்டர் இஸ் ஹெவிலி டோப். ஓகே, இதுக்கப்புறம் உள்ள என்ட்ரா வரும் டிரான்சிஸ்டர் பயாசிங். பயாசிங் அப்படின்னா என்னன்னா அது கொடுக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் வச்சுதான் டிரான்சிஸ்டர் பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறோம்? எப்பயுமே கனெக்ஷன்ல 2 தான் பாரு. ஒன்னு ஃபார்வேர்டு, இன்னொன்னு ரிவர்ஸ். ஃபார்வேர்டு கனெக்ஷனா ஃபார்வேர்டு பயாசிங். இந்த பயாசிங்ல 3 சொல்றோம் பாரு, டிஃபரெண்ட் மோட் ஆஃப் பயாசிங். டிஃபரெண்ட் மோட் ஆஃப் பயாசிங். ஒன்னு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார்வர்ட் ஆக்டிவ். ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபார்வர்ட் ஆக்டிவ். ஃபார்வர்ட் ஆக்டிவ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் இன் பை ஆக்டிவ்? அதாவது இயங்குறதுன்னு அர்த்தம். ஃபார்வர்ட் ஆக்டிவ், ஃபார்வர்ட்ல கொடுத்தா இயங்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்? இதுல அப்படி பிரிச்சுக்கணும். ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர்னு வச்சுக்கோங்க, இது பேஸ், இது எமிட்டர்னு வச்சுக்கோங்க, இது கலெக்டர்னு வச்சுக்கோங்க. இதை எமிட்டருக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன், மேல் பக்கம் அப்படி போச்சுன்னா இது என்பிஎன் டிரான்சிஸ்டர். இது N, இது P, இது N, இது எமிட்டர். ஃபார்வர்ட் ஆக்டிவ் அப்படின்னா இங்க பாருங்க, இது N-க்கு நெகட்டிவ் கொடுத்தா ஃபார்வர்ட். ஓகே, N-க்கு நெகட்டிவ் கொடுத்தா ஃபார்வர்ட். அதே மாதிரி இந்த இதை பொறுத்த வரையில ஃபார்வர்ட் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்கணும். கலெக்டருக்கு வந்து இது கலெக்டர், இது எமிட்டர், இது பேஸ். கலெக்டருக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்கணும். இதுக்கு நெகட்டிவ். இப்போ ஏன் சார் கலெக்டருக்கு ரிவர்ஸ் கொடுக்கணும்னா, இது ஃபார்வர்டு கொடுத்தா என்ன பண்ணும்? இதுல உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்க போகும். அப்போ இதுல உள்ள எலக்ட்ரான்ஸ் இங்க தள்ளும்.
இந்த எலக்ட்ரான் அங்க போகும், அங்க நெகட்டிவ் கொடுத்துருக்கோம், அப்பா பிளஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த பிளஸ் இந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி இழுக்கும். இதுதான் ஃபார்வர்ட் பயாஸ் நடக்கக்கூடியது. அதுக்கு ஒரு இந்த டயக்ராம் போட்டாதான் உங்களுக்கு புரியும். இது NCN. இப்போ இங்க என்ன பண்ற, நெகட்டிவ் கொடுக்குற, பாசிட்டிவ் கொடுக்குற. இங்க என்ன பண்ற, பாசிட்டிவ் கொடுக்குற, நெகட்டிவ் கொடுக்குற. இது பேஸ். இப்ப என்ன ஆகும் பாருங்க, if I am giving negative here, what actually happening? This is also electron, this is also electron. This electron pushes and reaches the p region. P region majority charge carriers are hold. P region la irukkudiya charge carrier வந்து hold. So this electron recombine with the hole. For example, in this p region only 5 number of hole is there. If the electron comes and reach the p region, for example 1000 electrons are coming from the N to P. 1000 electrons வருது, இங்க தள்ளின உடனே 1000 electrons உள்ள வருது. அப்போ அதுல இருக்கக்கூடியதுல 995 எலக்ட்ரான்ஸ் மீதி இருக்குது. ஏன்னா 5 எலக்ட்ரான் இந்த ஹோல் கூட கம்பைன்ட் ஆயிடுது, சேச்சுரேஷன் ஆயிடுது. இந்த 995 எலக்ட்ரான் இங்க போகும். இங்க ஏன் இங்க போகுது அப்படின்னா, இங்க என்ன கொடுத்துருக்கோம், பிளஸ் கொடுத்துருக்கோம். இந்த பிளஸ் என்ன பண்ணுது, it attracts the electron so that there is a flow of charges, charge flow ஆகும். இதுக்கு பேர் தான் ஆக்டிவ். இதுதான் இப்பதான் இயங்குதுன்னு அர்த்தம். Now only it will operate, so that we can say forward active. So இப்போ forward activeனா என்ன பண்ணிருக்கோம், இது வந்து this is base, this is emitter, this is collector. In this base and emitter is forward bias. Forward biasனா என்ன அர்த்தம், பிளஸ்க்கு பிளஸ் கொடுக்கணும், மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்தா ஃபார்வர்ட் பயாஸ். நீங்க பாருங்க, பிளஸ் மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துறீங்க, பிளஸ்க்கு பிளஸ் கொடுத்துறீங்க, ஃபார்வர்ட் பயாஸ். அண்ட் கலெக்டர் பேஸ் CB அப்படின்னா கலெக்டர் பேஸ். கலெக்டர் பேஸ் இஸ் ரிவர்ஸ் பயாஸ். இங்க பாருங்க, மைனஸுக்கு பிளஸ் கொடுக்குறீங்க, N வந்து மைனஸ், மைனஸுக்கு பிளஸ் கொடுக்குறீங்க. இது பிளஸ், பிளஸ்க்கு மைனஸ் கொடுக்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம், this is reverse bias. So here this connection is forward bias, this connection is reverse bias. இப்படி இருந்துச்சுன்னா அந்த டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் பண்ணும். So that is why we say this is forward active. Active அப்படின்னா இயங்குறதுன்னு அர்த்தம். அப்ப ஃபார்வர்ட் இது வந்து ஃபார்வர்டா இருக்கணும், அது வந்து ரிவர்ஸா இருந்தா மட்டும்தான் இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகும். ஓகே, இதனாலதான் இதுக்கு பேரு ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் நெக்ஸ்ட், சேச்சுரேஷன். என்ன சார் சேச்சுரேஷன்? ஒண்ணும் கிடையாது, ரெண்டு பக்கமும் ஃபார்வர்டு கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காதுங்க, அதுக்கு பேர் சேச்சுரேஷன். என்ன பண்றீங்க, ரெண்டு பக்கமும் ஃபார்வர்டே கொடுத்துறீங்க, என்ன நடக்குது பாருங்க. If both sides are forward, what will happen? See, this is also forward bias and this is also forward bias. இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்ப இது என்ன பண்ணும், இது எலக்ட்ரானை பிடிச்சி இப்படி தள்ளும், இது என்ன பண்ணும், இது எலக்ட்ரானை பிடிச்சி இங்கே தள்ளும், எந்த வேலையுமே நடக்காது. So that is why we can say that saturation, very large current. இங்க பாருங்க, இது இங்க இருந்து வரும், இது இங்க இருந்து வரும். அப்ப என்ன ஆயிடும், இது வழியா ஆக்சுவலா இங்க இருந்து ஹோல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இது சேச்சுரேட் பண்றதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது பிரயோஜனமே இல்லாத ஒரு கனெக்ஷன். அடுத்ததா இருக்கு பாருங்க, கட் ஆஃப். இது என்ன கட் ஆஃப் கனெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அப்படியே இந்த ரிவர்ஸா கொடுக்குறீங்க, அதான் கட் ஆஃப் கனெக்ஷன். ரெண்டு பக்கமும் ரிவர்ஸ் கொடுக்குறீங்க. என்ன பண்றீங்க, இங்கேயும் ரிவர்ஸ், இங்கேயும் ரிவர்ஸ். both sides are reverse connection. இங்க பாருங்க, இங்க ரிவர்ஸ்னா n க்கு பிளஸ், d க்கு p க்கு மைனஸ். இங்க அதே மாதிரி n க்கு பிளஸ், p க்கு மைனஸ். இப்போ என்ன ஆகும், இதுக்கு வந்து மைனஸ் போயிடுது, இதுக்கு வந்து பிளஸ் போயிடுது. அப்ப என்ன ஆகும், this plus attracts the electron. இதுல உள்ள எலக்ட்ரானை பூரா இங்க இருக்கும். this plus attracts the electron. இங்க உள்ள எலக்ட்ரான் இங்க பிடிச்சி இருக்கும். அப்போ there is no charge flow, எந்த வேலையும் நடக்காது. that is said to be
cutoff region. Okay, then transistor circuit configuration. Transistor circuit configuration. இந்த டிரான்சிஸ்டர்ல எப்படி வந்து நம்ம கனெக்ஷன் பண்ண போறோம்? There are 3 mode of connection in the transistor. டிரான்சிஸ்டர்ல ஒரு 3 மோடு கனெக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப லைட்டா உங்களை என்ன பண்றேன், என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டார்ட் வாட் ஆர் த மோட். இங்க பாருங்க, இது சாதாரணமா நம்ம போடக்கூடியது. இது வந்து ஒரு NPN டிரான்சிஸ்டர்னு வச்சுக்கோங்க. இது N, இது P, N. இதுல ஃபார்வர்ட் பயாஸ், இது பாருங்க ஃபார்வர்ட் பயாஸ். ஓகேவா? இதுக்கு பாருங்க ரிவர்ஸ் பயாஸ் இல்லையா? ஓகே, திஸ் இஸ் எமிட்டர், திஸ் இஸ் கலெக்டர், திஸ் இஸ் பேஸ். இதுக்கு வந்து காமன் பேஸ் கனெக்ஷன் பேர். ஏன்னா இது ரெண்டுத்துக்கு நடுவுல காமனா பேஸ் இருக்காங்கனால இதுக்கு பேர் என்னது? காமன் பேஸ் கனெக்ஷன். ஓகே, இப்ப இது எப்படி ஸ்ட்ரக்சர் டயக்ராம் போடுறது அப்படின்னா, இங்க பாருங்க, இதுக்கு சிம்பிள் வந்து இதான் சிம்பிள். இது எமிட்டர் என்ன NPN டிரான்சிஸ்டர் எமிட்டர் எப்படி போகணும்னு சொல்றீங்க. எமிட்டர் வந்து வெளியில ஆரோ மார்க், இது பேஸ். ஸோ இப்ப என்ன பண்றோம், இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். அதே மாதிரி இங்க என்ன பண்றோம், இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ். இதுக்கு வந்து காமன் பேஸ் மோட் அப்படின்னு பேரு. ஒய் காமன் பேஸ்னா இங்க பேஸ் காமனா இருக்குது. இது எமிட்டரு, இது கலெக்டரு. ஓகே, திஸ் இஸ் காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். அடுத்தது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா இது என்ன? அப்படியே டயக்ராம் கொஞ்சம் திருப்பிக்கும். இங்க பாருங்க, இப்படி போட்டுறேன். இது கீழே இருக்கிறது எமிட்டரு, மேல இருக்கிறது பேஸ். இது வந்து பேஸ், இது எமிட்டரு, சாரி இது வந்து கலெக்டரு, இது எமிட்டரு, இது பேஸ். இப்ப காமன் எமிட்டர்னா எமிட்டருக்கும் பேஸுக்கும் ஃபார்வர்ட் பேஸ், அது எந்த மாற்றமும் கிடையாது இல்லையா? எமிட்டர் இருக்கு இல்லையா, இந்த எமிட்டர் இப்படி எடுத்துக்கிறீங்க. இதுக்கும் பேஸுக்கும் உள்ளது என்னது? ஃபார்வர்ட் பயாஸ். இப்ப எமிட்டர் பேஸ் ஃபார்வர்ட் பயாஸ்னா என்ன போட்டுக்கலாம்? இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ். ஓகே, எமிட்டர் பேஸ ஃபார்வர்ட் பயாஸ்ல போட்டுறீங்க. அதுக்கப்புறம் கலெக்டருக்கு வரீங்க. கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க, வேற ஒண்ணும் பண்ண வேணாம். இதை ஃபார்வர்ட் பயாஸ்ல கொடுத்துட்டீங்க. கலெக்டர் இருந்து எடுக்கிறீங்க. எப்பயுமே கலெக்டர் என்னது? ரிவர்ஸ் பயாஸ். அப்ப அதுக்கு பிளஸ், இந்த மைனஸ், இதை கொண்டு போய் கனெக்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான். புரியுதாது? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், எமிட்டர் வந்து ஃபார்வர்டு, கலெக்டர் வந்து ரிவர்ஸ். எதை காமனா எடுக்கிறியோ அதுல கொண்டு வந்து அதை ஜாயின். இப்ப இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ல எப்படி இந்த சிம்பிள் டயக்ராம்ல போட போறோம் அப்படின்னா, இந்த டயக்ராம இப்படி போட்டுக்கோம். ஓகே, இதுல பேஸ், இது பேஸ், இது பேஸ், இது வெளியில வர்ற மாதிரி போட்டீங்கன்னா இது எமிட்டரு, இது இன்னொன்னு கலெக்டர். இதுல வந்து பேஸுக்கு வந்து பிளஸ், கலெக்டருக்கு வந்து மைனஸ். ஏன்னா எமிட்டர் பேஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸ், கலெக்டர் பேஸ் எப்படி இருக்கணும்? ரிவர்ஸ் பயாஸ். இப்போ இது வந்து பிளஸ், இதுக்கு மைனஸ். அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். தென் தேர்ட் ஒன், காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். இந்த காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன்ல இது எமிட்டர் தூக்கி மேல போட்டுறீங்க, கலெக்டர் தூக்கி கீழே போட்டுறீங்க. இங்க பாருங்க, இதுதான் எமிட்டர், இது கலெக்டர், இது பேஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா, இந்த பேஸ் எமிட்டர் ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும் இல்லையா? அப்ப இந்த எமிட்டர் இருக்கு இல்லையா, எமிட்டருக்கு ஃபார்வர்ட் பயாஸ், அப்ப நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். இதை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க.
ஓகேவா? அப்படி போட்டுடலாமா? அதுல ஒண்ணு என்ன பண்ணிட்டீங்க, எமிட்டரை கொண்டு வந்து இதை கூட செய்வாங்க. பேசிக் இதை பாத்துங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை பாருங்க, கலெக்டருக்கு பாருங்க. கலெக்டருக்கு என்னது, ரிவர்ஸ் பயாஸ். அப்ப கலெக்டருக்கு ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா கலெக்டருக்கு என்ன கொடுக்கணும், நீங்க பாசிட்டிவ் கொடுக்கணும், நெகட்டிவ் கொண்டு வந்து நீங்க பேஸ். எமிட்டருக்கு என்ன கொடுக்கணும், எமிட்டருக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்கணும். எமிட்டருக்கு நெகட்டிவ் கொடுத்துட்டீங்க, நேரா கொண்டு வந்து இதுதான் காமன் கலெக்டர் மோட். காமன் கலெக்டர் மோட். இங்க பாருங்க, இது என்ன, இது என்ன, இது பி, இது என்ன. பிக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்கணும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் வந்து இங்க வந்து கலெக்டர். இப்ப இதுக்கு அந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் போடுறோம் பாருங்க. இது பேஸ், இது எமிட்டர். எமிட்டருக்கு வந்து சிம்பிள் போட்டுருக்கேன். இது என்ன கொடுத்துருக்கேன், எமிட்டருக்கு அப்படின்னா நெகட்டிவ், அதுல உள்ள பாசிட்டிவ் இருக்கு. இது பேஸ், பேஸுக்கு கண்டிப்பா என்ன கொடுக்கணும், பாசிட்டிவ் கொடுக்கணும். இதுல நெகட்டிவ் இருக்குது. இத கலெக்டர்ல கொண்டு ஜாயின் பண்றீங்க, இதையே கலெக்டர்ல கொண்டு ஜாயின் பண்றீங்க. அப்ப கலெக்டருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த பிளஸ் வந்து கலெக்டருக்கு வருதுன்னு அர்த்தம். அதே பிளஸ் வந்து இந்த பக்கமும் வரும்னு அர்த்தம். ஸோ இது எமிட்டர், இது கலெக்டர், இது பேஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சாப்டர் மாதிரி. இது வந்து உங்களுக்கு 3 மார்க்ல அல்லது 2 மார்க்ல கம்பல்சரி கேட்பாங்க. இந்த டயக்ராம் கேட்பாங்க. காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் டயக்ராம், காமன் பேஸ் டயக்ராம். இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் இங்க பாருங்க. இங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, பேஸுக்கும் எமிட்டருக்கும் ஃபார்வர்டுக்கும் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி கலெக்டருக்கு ரிவர்ஸ் இருக்கணும். இங்க பாருங்க, எமிட்டருக்கு வந்து நெகட்டிவ் நான் கொடுத்துட்டேன், அதே மாதிரி பேஸுக்கு வந்து பாசிட்டிவ் நான் கொடுத்துட்டேன். இங்க இருக்கிற நெகட்டிவை கொண்டு போய் இதுல கொடுத்துறீங்க, இங்க இருக்க பாசிட்டிவ் கொண்டு போய் கனெக்ஷன். ஓகே. அதே மாதிரி எமிட்டருக்கு பாருங்க, கலெக்டருக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துட்டேன், எமிட்டருக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்கணும். அப்ப எமிட்டர் பேஸுக்கு நெகட்டிவ் கொடுத்துட்டேன். இங்க பாருங்க, பேஸுக்கு பாசிட்டிவ், எமிட்டருக்கு வந்து நெகட்டிவ். கலெக்டர்ல உள்ள நெகட்டிவ் கொண்டு வந்து இதுல ஜாயின் பண்ணிட்டேன். எது காமனோ அதுலதான் நம்ம ரெண்டு லிங்க் ஆகும். இங்க பாருங்க, பேஸ் காமன், அப்ப இது ரெண்டு லிங்க் ஆயிருக்கு. இதுல எமிட்டர் காமன், அப்ப இந்த ரெண்டு பேரும் லிங்க் ஆயிருக்கு. இதுல கலெக்டர் காமன், இது ரெண்டு லிங்க் ஆயிருக்கு. இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது ஆக்ஷன், டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் இன் காமன் பேஸ் மோட். இது எப்படி வேலை செய்யுதுன்றத பார்க்க போறோம். ஆக்ஷன் ஆஃப் த டிரான்சிஸ்டர். Action of the transistor. எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இத நல்லா கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும். பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இருக்கும். ஆனா ரொம்ப கவனிக்காத மாதிரி இருந்தா ஏதோ நடத்துற மாதிரி இருக்கும், ஈஸியா புரியும். இது ஒரு NPN டிரான்சிஸ்டர், இது பேஸ். இங்க பாருங்க, இது N, இது P, இது N அப்படின்னு வச்சு. இது கலெக்டர் ரீஜியன், இது பேஸ் ரீஜியன், இது எமிட்டர், சாரி இது எமிட்டர், இது பேஸ், இது கலெக்டர். எப்படி இது ஃபங்க்ஷன் பண்ணுது நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த எமிட்டர் இருக்கு இல்லையா, எமிட்டருக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கணும், அதாவது Nன்னா நெகட்டிவ் கொடுக்கணும். அப்புறம் இது Pன்னா இங்க பாசிட்டிவ் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் இந்த கலெக்டருக்கு என்ன பண்ணும், ரிவர்ஸ் பயாஸ் கொடுக்கணும் இல்லையா. இந்த கலெக்டருக்கு பாசிட்டிவ் கொடுத்துட்டு நெகட்டிவ் கொடுத்து இங்க ஜாயின். இந்த நெகட்டிவ் இங்க போகுது. இங்க பாருங்க என்ன அர்த்தம்னா, அந்த பாசிட்டிவ் இங்க போகுது, இதே பாசிட்டிவ் இங்க போகுது. இப்ப சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு பாருங்க.
இப்படி போட்டா சீரிஸ் கனெக்ஷன் தானேப்பா, இப்படி போட்டா சீரிஸ் கனெக்ஷன் இல்லையா? அப்போ இங்க இருந்து பவர் பாசிட்டிவ் இங்க போகுது, இங்க இருந்து பவர் பாசிட்டிவ் இதுக்கு போய் இதுக்கு பாசிட்டிவ் போகுதுன்னு அர்த்தம். இப்ப எப்படி இது வேலை செய்யுது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நெகட்டிவ் எலக்ட்ரான் சார்ஜ் போகுது, நெகட்டிவ் சார்ஜ் போகுது. இப்ப நெகட்டிவ் சார்ஜ் உள்ள போகக்குள்ள இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் thousands of electrons, because here also we are giving negative charge. This negative charge push the electron, repel the electron due to the repulsive force given by the potential, so that this electron reaches the base. You know that base is very, very small in size, in the name of 25 micrometer, very less, 25 micrometer. So it recombine with the holes. இங்க மெஜாரிட்டி கேரியர்ங்கிறது ஹோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் இஃப் thousands of electrons are passing to the base, in the base we just think that only 5 holes are there. Just for example I am saying. So in that these 5 electrons recombine here with the hole. The 5 electrons the hole recombine ஆயிடுச்சு அப்படின்னா this becomes saturated, and remaining 995 electrons, it gives the 5 electrons here and it is saturated, and then it passes to the collector region. So the more number of electrons are reached in the collector region, collector la avlo electrons போகுது. அப்ப என்ன ஆயிடுது, இது சேச்சுரேட் ஆன பிறகு இந்த இடத்துல திருப்பி என்ன ஆயிடுது, இங்க இருந்து சப்ளை வருது, இங்க இருந்து எலக்ட்ரான், சாரி இங்க இருந்து வந்து சார்ஜ் பிளஸ் வருது. ஆக்சுவலா என்ன வருதுன்னா எலக்ட்ரான் இந்த பக்கம் போகும்னு அர்த்தம். இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான் இங்க இருக்கு, எலக்ட்ரான் இது வழியா இங்க வரும்னு அர்த்தம். அதை நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா எலக்ட்ரானோட மோஷன் இது அப்படின்னு வச்சுங்க, திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா கரண்ட் வந்து இந்த பக்கம் தான் இருக்குன்னு அர்த்தம். so that it reaches here, so that the charge, this constitute the base current. பேஸ் கரண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. இங்க எலக்ட்ரானை சேச்சுரேட் பண்ணிடுச்சு, மோர் அண்ட் மோர் ஹோல்ஸ் தேவை, அந்த ஹோல்ஸ் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு, மேல மேல போயிட்டே இருக்கு. தட் இஸ் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், அதான் பேஸ் கரண்ட். ஓகே, இங்க என்ன நடந்துச்சு, இங்க இருந்து எலக்ட்ரான் இங்க போச்சு, எலக்ட்ரான் இங்க போகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தானே கரண்ட் இருக்கும். திஸ் இஸ் IE, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஓகே, and after that it enter into the collector. collector la enter ஆகுது. collector என்ன ஆயிட்டு இருக்கு, the collector is given to positive potential, so that it attracts the electron, so that this is direction of current. என்ன ஆகுது, இங்க இருந்து வர்ற அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, இந்த எமிட்டர்ல உள்ள எலக்ட்ரானை புஷ் பண்ணுது. இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, it reaches the base region. Base region is very thin region, number of holes is very less, so that the electron recombine with the holes and the excess electron is reaches the collector. The collector is very eager to attract the electron, and because it is given to positive potential, so that this electron is attracted by the positive charge. This constitutes the collector current, and this is it will saturate the base region, that constitutes the base current, and this is the direction of overflow of emitter current. So the emitter current is responsible for both the base current and the collector current, so that we can say the emitter current IE is equal to IB plus IC. See, number of electron reaches the base is very, very less. For example, I told already 95 to 99% of charges can reach collector. 90 to 99% of charges can reach the collector. Collector la poi reach our charges 90 la 95% irukum, avlo thinnana region. This is working of the transistor. Transistor இப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகே,
எனி டவுட் இன் திஸ் ஒர்க் முக்கியமானது. எதுக்கு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கும் வரும், அதனால இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இதுதான் வந்து டிரான்சிஸ்டர். இந்த பாருங்க இதோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சென்டர்ல போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் டிரான்சிஸ்டர். என்ன டிரான்சிஸ்டர் அப்படின்னா காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர். அந்த ஆரோ மார்க் வெளில போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர். நம்ம அதில் கொடுக்குற மாதிரி ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக். ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்னா என்ன, பேஸ் எமிட்டர் ஃபார்வர்ட்ல இருக்கும் இல்லையா, பேஸுக்கு வந்து பிளஸ் கொடுக்கணும். இது என்பிஎன் சொல்லிட்டேன், பேஸுக்கு வந்து பிளஸ் கொடுக்கணும், எமிட்டருக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்கணும். பாருங்க பேஸுக்கு பிளஸ் கொடுத்துட்டேன், இதை பாருங்க இது பிளஸ், இந்த பேஸுக்கு வர பிளஸ் கொடுத்துட்டேன், இது வந்து நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் கொடுத்துட்டேன், எமிட்டருக்கு கொடுத்துட்டேன். அப்ப பேஸ் எமிட்டர் ஃபார்வர்டு. கலெக்டர் எப்படி இருக்கணும், ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும். இங்க கலெக்டருக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸ். கலெக்டருக்கு என்ன ஆக்சுவலா கொடுக்கணும்னா நெகட்டிவ் கொடுக்கணும், ஆனா என்ன கொடுத்துருக்கோம், இங்க பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். கலெக்டருக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்கோம். இது ஒரு கனெக்ஷன். இங்க பாருங்க இது வந்து ஒரு வேரியபிள் பேட்டரி. இந்த இதோட வோல்டேஜ் நம்ம இங்க வேரி பண்ணிக்கணும், இந்த வோல்டேஜை ஆல்டர் பண்ண முடியும். இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம்னா, இந்த போட்டோ இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம், இங்க வரக்கூடிய வோல்டேஜை வேரி பண்ண முடியும்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜையும் வேரி பண்ண முடியும்னு அர்த்தம். ரெண்டு பக்கமும் ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ், ஒண்ணு வந்து எங்க கொடுத்துருக்கோம், கலெக்டருக்கு கொடுத்துருக்கோம், இன்னொன்னு எங்க கொடுத்துருக்கோம், பேஸுக்கு கொடுத்துருக்கோம். அதனால இந்த பேட்டரிக்கு வந்து வோல்டேஜ் டு த பேஸ், இந்த இது வந்து வோல்டேஜ் டு த கலெக்டர். ஓகேவா? இப்போ இதுல உள்ள வோல்டேஜ் இங்க என்ன பண்றோம், ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ஷன் பண்றீங்க. இதுக்கு பேரு VBE அப்படின்னு பேரு, அதாவது வோல்டேஜ் டு த பேஸ் அண்ட் எமிட்டர்னு பேரு. VBனா வோல்டேஜ் டு பேஸ் அண்ட் எமிட்டர், அதான் VBE அப்படின்னு பேரு. அதான் இங்க. இது IB அப்படின்னா கரண்ட், பேஸ் கரண்ட்னு அர்த்தம். இந்த பேஸ் கரண்ட், பேஸ் ரீஜன் வந்து ரொம்ப ஒரு சின்ன ரீஜன் தானே, அதுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து மைக்ரோ ஆம்ப்ஸ்ல இருக்கும். பேஸுக்கு எப்பயுமே பேஸோட கரண்ட் வந்து மைக்ரோ ஆம்ப்ஸ், கலெக்டருக்கு எமிட்டருக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட்ங்கிறது மில்லி ஆம்ப்ஸ்ல இருக்கும். அதனாலதான் இது என்ன மில்லி ஆம்பியர்னு போட்டிருக்கோம், இதை மைக்ரோ ஆம்ப்ஸ்னு போட்டிருக்கோம். இங்க பாருங்க IC அப்படிங்கிறது கலெக்டர் கரண்ட், VCE அப்படின்னா கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் உள்ள வோல்டேஜ். VCE அப்படின்னா வோல்டேஜ் between collector and emitter. Sorry, collector and emitter. இங்க பாருங்க எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் வோல்டேஜ். இது எப்படி ஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா, மூணு மோடு அது ஆப்ரேட் பண்றோம். யூசிங் 3 கேரக்டரிஸ்டிக். ஒன்னு வந்து இன்புட் கேரக்டரிஸ்டிக், another one output characteristics, another one transfer characteristic. மூணு பார்க்க போறோம். One is input characteristic. What is input characteristic? Input பார்க்கக்குள்ள என்ன பண்ணணும், நம்ம அவுட்புட்டை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். You want to see input, output should be constant. அதனால 0 வைக்க கூடாது. இதை என்ன பண்ணணும், இதை அட்ஜஸ்ட் பண்ணி make a VCE as 5 volt or 10 volt or anything. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் 2 volt or 3 volt ஏதாவது வச்சுக்கிறீங்க, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி. அப்ப என்ன பண்ணணும், இங்க 0 இருக்கக்குள்ள இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி keep VCE as 5 volt. ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. காதுல வாங்குறீங்களா சொல்றத? எஸ் சார். எஸ் சார். இதெல்லாம் எடுத்துடுறேன், இப்போ உங்களுக்கு இதெல்லாம் இப்ப தேவையில்லை. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த இன்புட் கேரக்டரிஸ்டிக்ல என்ன சொல்லிட்டு, அவுட்புட்டை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அவுட்புட்டை கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, VBயை அட்ஜஸ்ட் பண்ணி IB எவ்வளவுன்னு பார்க்க போறீங்க. இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இன்புட் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி இன்புட் கரண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போறீங்க. அதான் வேலை பாருங்க. யூ ஆர் இன்க்ரீசிங் த இன்புட் வேல்யூ. இது ஒரு டேபிள காணும். saying that இது இன்புட் வோல்டேஜ், VBE, இது இன்புட் கரண்ட். இந்த கரண்ட் என்னது, மைக்ரோ ஆம்ப்ஸ்ல இருக்கும்.
இப்போ இந்த இன்புட் வோல்டேஜ் வந்து 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 0.7 0. கொஞ்சம் கொஞ்சமா இன்புட் கரண்ட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. இதான் இன்புட் வோல்டேஜ், இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. For each value of input voltage, you see the input current. The input current எவ்வளவு கொடுத்துட்டு இருக்க, எவ்வளவு ரைஸ் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கு. அதுல அப்படியே ஒரு லெவலுக்கு அப்படியே 0 0 0, அப்புறம் வந்து ஒரு 0.1 ஒரு 0.2 அப்படியே வந்துட்டே இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா 1.7 அப்புறம் 2.5 அப்படின்னு சொல்லுன்னு ஏறிடும். அது வரையில உள்ள போகாது. அப்போ இன்புட் எப்படி போட போறீங்க அப்படின்னா, இது இன்புட் வோல்டேஜ், இது இன்புட் கரண்ட் ஐ இன் மைக்ரோ ஆம்பியர். ஓகே, இதுல அந்த வேல்யூஸை போட்டுக்கிறீங்க. அதாவது 0.1 0.2 0.3 0.4 அப்படின்னு இந்த கிராஃப்ல எழுதிக்கிறீங்க. 0.0 வச்சுக்கிறீங்க. நவ் யூ கிராஜுவலி இன்க்ரீஸ் த இன்புட் வோல்டேஜ். கரண்ட் வந்து 10 மில்லி ஆம்பியர், 20 milli ampere, 30 milli ampere, 40 milli ampere, 50 milli ampere, 60 milli ampere, sorry, micro ampere. If you are increasing the voltage gradually, கொஞ்ச நேரம் வரல ஜீரோவே காமிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண உடனே அப்படியே என்ன ஆயிடும், ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்ப எகெயின் வந்து VCA வேல்யூ மாத்துறீங்க. இது வந்து VCE 5 வோல்ட் வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, VCE ஒரு 10 வோல்ட்டா பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. Again you do this experiment. அப்ப 10 வோல்ட்டா பிக்ஸ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அப்படி ரைஸ் ஆகும். அது 10 வோல்ட்டா பிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் you adjust the VCE to 20 volt and say do the same. இங்க எதுவும் கை வைக்கல, இங்க 20 வோல்ட்டா வச்சுட்டு again இத 0.1 0.2 0.3 0.4 இத ரைஸ் பண்ணி இந்த IB பாக்குது. That is the next value. ஓகேவா? இப்போ இதுதான் இன்புட் கேரக்டரிஸ்டிக் ஸ்டடி அப்படின்னு பேரு. இந்த கருவுல ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு கருவு மட்டும் எடுத்துறேன். இப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு கருவு, ஏன்னா என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ஃபார்வர்ட்ல நம்ம கரண்ட் கொடுக்கக்குள்ள எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறேன். ஆனா என்ன பண்றேன், அப்படி எடுத்துக்கிட்டு now we draw a slope. slope னு வரையறேன். அப்படி வரைஞ்சிட்டேன். A B C அப்படியே ஸ்லோப் வரைஞ்சிட்டேன். இங்க பாருங்க, இதுல இருந்து இது வரல, இதுல இருந்து இது வரல, இது டெல்டா ஐ பி இல்லையா? இதுல இருந்து இது வரையில இது டெல்டா விபிஇ. விபி தான் இது, விபிஇ ஐபி வரைஞ்சிட்டேன். ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு dy by dx. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு dy by dx. dy அப்படிங்கிறது இது y ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ் தான். dy அப்படிங்கிறது டெல்டா ஐபி பை dxங்கிறது டெல்டா விபி. I by v என்னது? I by vங்கிறது என்னது? கரண்ட் பை வோல்டேஜ்ங்கிறது 1 by ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் பை வோல்டேஜ்ங்கிறது 1 by ரெசிஸ்டன்ஸ். இத மாத்தி எழுதிக்கிறேன். 1 by ஸ்லோப்னு போடலாமா? 1 by ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா விபிஇ பை டெல்டா ஐபி. ஓகே, ஸ்லோப் அப்படிங்கிறது வந்து கண்டக்டன்ஸ்னு அர்த்தம். ஸ்லோப் அப்படிங்கிறது கண்டக்டன்ஸ். 1 by ஸ்லோப் அப்படிங்கிறது என்னது? ரெசிஸ்டன்ஸ். So the input resistance Rin is equal to delta VBE by delta IB. This is said to be forward resistance. This is said to be forward resistance. இத நம்ம forward resistance சொல்றோம். The slope அப்படினா என்ன வச்சுக்கணும் நீங்க? This is conductance. The slope gives conductance. Inverse of the slope gives resistance. That is input resistance in the forward characteristic. அப்ப உள்ள போக்குள்ள எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கறத இத வச்சு நீங்க இந்த ஸ்லோப் வச்சு இத கிராஃப் வச்சு கண்டுபிடிங்க. ஓகே,
புரியுதா இது? For output characteristic, keep the input as a constant. இது ஒரு குறிப்பிட்ட இன்புட், இது ஒரு குறிப்பிட்ட இன்புட், இது ஒரு குறிப்பிட்ட இன்புட்டுக்கு நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது வந்து சீரியல் நம்பர்னு வச்சுங்க. 1 2 3 4 5 6 7 அப்படி போட்டுங்க. இப்போ இதுல வந்து வோல்டேஜ் பாக்குறீங்க. எப்ப அப்படின்னா ஐபி பேஸ் கரண்ட ஒரு 20 மைக்ரோ ஆம்பியருக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. நல்லா புரியுதா பாருங்க. இந்த விபி அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து ஃபர்ஸ்ட் 0 வச்சிருக்கீங்க, அவுட்புட்டை 0 வச்சிருக்கீங்க, இன்புட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணா இது அட்ஜஸ்ட் ஆகும் இல்லையா? இதை திருவி இன்க்ரீஸ் பண்ணி வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஐபிய மைக்ரோ ஆம்ஸ்ல வைக்கிறீங்க. 20 மைக்ரோ ஆம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுல கை வைக்க கூடாது. எங்க வந்துடும், நீங்க இதுக்கும் இதுக்கும் பார்க்கணும். எதுக்கு? விசிஇக்கும் ஐசிக்கும் பார்க்கணும். Now you gradually increase the VC value and see the IC value. இது VCE அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த VCE வந்து ஒரு 1 வோல்ட் 2 வோல்ட் 3 வோல்ட் 4 வோல்ட் 5 வோல்ட் 6 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டே வரீங்க. அதுக்கு தகுந்த IC வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த IC வேல்யூ வந்து என்ன வேல்யூ அதை நோட் பண்ணிட்டே வரீங்க. எதுக்கு? இது IBC = 20 மைக்ரோ ஆம்ஸ். இது ஒரு ட்ரையல் எடுத்துட்டீங்க. தென் டேக் அந்த திரும்பி எகெயின் இதை 0க்கு வச்சுட்டீங்க. இதை எகெயின் அட்ஜஸ்ட் பண்ணி இதை 40 மைக்ரோ ஆம்ஸுக்கு மாத்துறீங்க. இதை 40 மைக்ரோ ஆம்ஸுக்கு மாத்திட்டு ஒன்ஸ் அகைன் கோ டு விசி. அது 0ல இருக்கு இல்லையா? திரும்பி அதை 1 2 3 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து ஐசியோட வேல்யூ நோட் பண்ணிட்டே வரீங்க. அதுதான் செகண்ட் ரீடிங். இது ஐசிக்கான ஐசி ட்ரையல் 1, ஐசி ட்ரையல் 2 செகண்ட் வேல்யூ. தேர்ட் என்ன பண்றீங்க? எகெயின் ஐபியை சேஞ்ச் பண்றீங்க. திரும்பி 0 வச்சுட்டு சேஞ்ச் ஐபி டு 60 மைக்ரோ ஆம்பியர். இந்த ஐசியோட தேர்ட் ட்ரையல் எகெயின் அந்த வேல்யூ நோட் பண்ணிட்டே வரீங்க. ஓகே, நவ் யூ டிரா த கிராஃப். இப்போ கிராஃப் போடணும். எப்படி போடணும்? இதான் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கிராஃப். இது வோல்டேஜ், இது கரண்ட். இப்ப என்ன பண்றோம்னா கிராஜுவலா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக அப்படியே என்ன ஆகுது, இந்த கரண்ட் அப்படியே லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஒரு பாயிண்ட் அப்படியே சேச்சுரேஷன். எகெயின் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றீங்க. அடுத்த ட்ரையல் இது வந்து ஐபி இஸ் ஈக்குவல் டு 20 மைக்ரோ ஆம்பியர். எகெயின் ஐபி இன்க்ரீஸ் பண்ணி 40 வச்சுட்டீங்கன்னா எகெயின் கொஞ்சம் அதிகமா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உடனே சேச்சுரேஷன் வந்துடும். திஸ் இஸ் ஐபி is equal to 40 micro ampere. And further increase IB is equal to 60 micro ampere. Once again IC increases and again gets saturation. This is IB is equal to 60 micro ampere. இத மாதிரி அதோட வேல்யூ வந்து இருக்க என்ன ஆயிட்டு இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இத பாத்தீங்களா, இதுக்கு கீழே எந்த வேலையுமே நடக்கல, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகல இல்லையா? இந்த கிராஃப்ல இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து கட் ஆஃப் ரீஜியன் பேரு. இதுக்கு பேர் என்னது? கட் ஆஃப் ரீஜியன். அதுக்கு கீழே இது எப்ப அப்படின்னா, இது ஐபி இது வந்து 20 வச்சிருக்கோம் இல்லையா? ஐபி வந்து 0 வச்சிருக்காக்குள்ள சொல்ல மாட்டேன். உங்க ஐபி வந்து 0வா இருக்கக்குள்ள எகெயின் அப்படியே ஒரு லீக்கேஜ் கரண்ட் சொல்லுவோம், அந்த கரண்ட் வரும். இது ஐபிசி ஈக்குவல் டு 0. அந்த ஐபிசி ஈக்குவல் டு 0 இருக்கக்குள்ளேயும் இந்த வேல்யூ கொஞ்சம் காமிக்கும். இதுல ஐசில ஷோ சம் வேல்யூ, மினிமம் வேல்யூ. ஐபி வந்து 0வா இருக்கக்குள்ள ஐசில ஒரு மினிமம் வேல்யூ இருக்கும். அதுக்கு கீழே அந்த ரீஜன் வந்து கட் ஆஃப் ரீஜன். அது கீழே டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் பண்ணாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ரீஜன் பாருங்க, இதுக்கப்புறம் இது சேச்சுரேஷன், இதுக்கப்புறம் இது சேச்சுரேஷன், இதுக்கப்புறம் இது சேச்சுரேஷன். அதனால இந்த ரீஜன் வந்து சேச்சுரேஷன் ரீஜன் பேரு. இது சேச்சுரேஷன் ரீஜன் பேரு. ஓகே, ஆக்டிவ் ரீஜன் என்ன? இங்க பாருங்க, இதுக்கும்
அது எங்க போய் முடியுதோ இருக்கும். இதுதான் ஆக்டிவ் ரீஜியன். இங்கதான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். டிரான்ஸ்ஃபர் தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. இது சேச்சுரேஷன் ரீஜன், இது கட் ஆஃப் ரீஜன், இதுக்கு நடுவில் உள்ளது இதுதான் ஆக்டிவ் ரீஜன் டிரான்சிஸ்டருக்கு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக். அப்ப அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்க்கக்குள்ள நம்மளுக்கு அவுட்புட் இம்பிடன்ஸ் சொல்லலாம். ஏன் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் அவுட்புட் இம்பிடன்ஸ் சொல்லலாம். அப்ப இதுக்கு என்ன பண்றீங்க, இதுக்கு வந்து ஒரு ஸ்லோப் எடுக்கிறீங்க, இதுக்கும் ஒரு ஸ்லோப் எடுக்கிறோம் பாருங்க. இதுக்கு ஒரு ஸ்லோப் எடுக்கிறீங்க. திஸ் இஸ் ஏ பி சி. இந்த பாயிண்ட் இது டெல்டா ஐசி. அதுக்கு அப்படியே கீழே இந்த பாயிண்ட் இது டெல்டா விசிஇ. அப்ப இதுக்கு ஸ்லோப் பாத்தீங்கன்னா அவுட்புட் இம்பிடன்ஸ் ஆர் அவுட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா விசிஇ பை டெல்டா ஐசி. திஸ் இஸ் அவுட்புட் இம்பிடன்ஸ். ஓகே, முருகன் சார் எடுத்துட்டார். So this is output voltage by output voltage by output current is equal to output impedance. இதுக்கு பேர் அவுட்புட் இம்பிடன்ஸ் அப்படின்னு பேரு. ஓகே, இதுல வந்து கான்ஸ்டன்ட் சிபிஇ எப்படி போடுவோம்னா ஆர் அவுட், அதாவது அவுட்புட் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு டெல்டா விசிஇ பை டெல்டா ஐசி அட் கான்ஸ்டன்ட் ஐபி அல்லது அட் கான்ஸ்டன்ட் விசி விபிஇ அப்படின்னு போடலாம். விபி போட்டாலும் சரி, ஐபி போட்டாலும் சரி, அட் கான்ஸ்டன்ட் இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம். புரியுதாமா இது? எஸ் சார். எஸ் சார். ஓகே, இன்னும் ஒரே ஒண்ணு இருக்குது, அது வந்து டிரான்ஸ்ஃபர் கேரக்டர் அப்படின்னு பேரு. அடுத்தது பார்க்கக்கூடியது டிரான்ஸ்ஃபர் கேரக்டர். வாட் இஸ் டிரான்ஸ்ஃபர் கேரக்டர்? இது எல்லாமே இந்த டயக்ராம் வச்சு அப்படின்றதால தான் இதை வந்து ஒரே வழியா முடிச்சிடணும்னு பாக்குறாரு. இந்த டிரான்ஸ்ஃபர் கேரக்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வச்சோம் பாத்தீங்களா, அவுட்புட்டை வந்து கான்ஸ்டன்டா வச்சோம் பாத்தீங்களா. இந்த டிரான்ஸ்ஃபர் கேரக்டர்ங்கிறது ஏற்கனவே பண்ணீங்க, இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த விசிஇ விசிஇ ஈக்குவல் டு 5 வோல்ட்டா இல்ல 10 வோல்ட்டா எதை வச்சீங்களோ அதை கான்ஸ்டன்டா பிக்ஸ் பண்ணி இப்ப என்ன பண்ண போறோம்னா ஐபிஐசிக்கு பாக்குறோம். இங்க பாருங்க, ஒரே டேபிள்ல வரும். என்ன அப்படின்னா ஒண்ணுத்துல ஐபி எவ்வளவு வைக்கிறீங்க, அங்க ஐசி எவ்வளவு வருது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த விபி அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கு கான்ஸ்டன்ட். So VCE is constant 5 volt. VBA increase பண்ணி IBA fix பண்றீங்க. First IB say 25. இது மைக்ரோ ஆம்ப்ஸ், இது மில்லி ஆம்ப்ஸ். மைக்ரோ ஆம்பியர் மில்லி ஆம்பியர். IBA 25 வச்சுட்டு IC பாக்குறீங்க. Again IBA ஒரு 50 வச்சுட்டு IC பாக்குறீங்க. And IBA ஒரு 75 வச்சுட்டு ஐசி பாக்குறீங்க. ஐபிஏ 100 வச்சுட்டு ஐசி பாக்குறீங்க. அப்ப அந்த மாதிரி வச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் கேரக்டர் பொறுத்தவரையில என்ன இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு வந்து இது ஐபி, இது ஐசி. ஒன்னு மில்லி ஆம்பியர், ஒன்னு மைக்ரோ ஆம்பியர். வி கெட் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கிடைக்கும். இதை நம்ம ஸ்லோப் எடுக்கிறோம். இது டெல்டா ஐசி, இதை நம்ம ஸ்லோப் எடுக்கிறோம். இது டெல்டா ஐபி. ஓகே, இதுக்கு பேர் தான் கரண்ட் கெயின். இந்த டிரான்சிஸ்டருடைய கரண்ட் கெயின் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாக்கிறதுக்கான டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக். இதுல கரண்ட் கெயின் அப்படின்னா அதுக்கு பேர் பீட்டா அப்படின்னு பேரு. கரண்ட் கெயின் அப்படிங்கிறது என்னது, அவுட்புட் கரண்ட் டு த இன்புட் கரண்ட். அவுட்புட் கரண்ட்னா டெல்டா ஐசி பை இன்புட் கரண்ட்னா டெல்டா ஐபி. திஸ் இஸ் டு பி கரண்ட் கெயின். அப்போ இன்புட் கரண்ட் வந்து மில்லி ஆம்பியர்,
அவுட்புட் கரண்ட் வந்து சாரி இன்புட் கரண்ட் மைக்ரோ ஆம்பியர், அவுட்புட் கரண்ட் மில்லி ஆம்பியர். சாதாரணமா இது வந்து 1 மில்லி ஆம்பியர் அப்படின்னு வச்சுங்களேன், இது 1 மில்லி ஆம்பியர், நீ கொடுத்தது 1 மைக்ரோ ஆம்பியர்னு வச்சுங்க. இப்போ 1 மில்லி ஆம்பியர் அப்படியே வச்சுங்க. 1 மைக்ரோ ஆம்பியர்னா 10⁻⁻6 இது 10⁻⁻3 ஆம்பியருக்கா மாத்துச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻3 மேல வந்துச்சுன்னா 10⁻6. ஸோ மினிமமா 1000 டைம்ஸ் வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். பீட்டாங்கிறது மினிமம் 1000 டைம்ஸ். அப்போ இங்க உள்ள ஐசியோட வேல்யூ மாற மாற, ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸே 1000 இருக்கு. ஸோ அப்புறமா என்ன ஆகும், கெயின் வந்து ஒரு 2000 3000 அந்த அளவுக்கு கெயின் இருக்கும். ஓகே, இதெல்லாம் பாத்துங்கம்மா. ஏதாவது டவுட் இருக்கா டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ல? Any doubt in transfer?